பிரைஸ் காட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதிலே கர்த்தருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் இதுமாக சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் சொல்கிறார் தெரியுமா? உங்கள் சூழ்நிலையை நன்றாக அறிந்தவர் அவர் தான். இப்போ இருக்கிறீங்களே, இந்த சூழ்நிலையை அவர் தான் அறிஞ்சிருக்கிறாரு. வேறு எந்த மனுஷையோ அறியவே முடியாது. ஏன்னா உங்களை உண்டாக்கினவர் உங்களை நன்றாய் அறிகிறதுனால தான் சொல்கிறாரு, என் கிருபை இன்னமும் உன்னை விட்டு விலகலப்பா. நான் உன் மேலே வச்சிருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை இன்னும் அது நிலை பெயராமல் இருக்கும். அதாவது அது உன்னை விட்டு விலகலை, அது உன் கூடவே தான் இருக்கிறது. யார் உன்ட்டு விலகினாலும், யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்கிட்ட பேசாமல் போனாலும், யார் உன் மேலே கோவப்பட்டாலும், யார் உன்னை ஒரு மாதிரி இழிவாக நினச்சி உன்னை திட்டினாலும் கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய கிருபையோ அவருடைய சமாதானமோ உன்னை விட்டு விலகவே விலகாது. இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரா? ஏன்னா நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு மனுஷன் பேச மாட்டான், கர்த்தர் தான் பேசுவார். அவருடைய வார்த்தை தான் உங்ககிட்ட பேசும். அதனால் எதை குறித்து யோசித்து ஃபீல் பண்ணி நேரத்தை கழிச்சுக்கிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டு சோர்வோடு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. மனுஷன் நம்ம முகத்தை தான் பார்க்குறான். நீங்கள் உங்கள் முகம் சிரிப்பாக இருக்கிற முகமாக இருக்கும், இல்லை ஒருவேளை நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரியே தோற்றம் காணப்படலாம். ஆனால் அவருடைய இருதயத்தில் இருக்கிறத கர்த்தர் தான் அறிவார். ஆகையினால அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் உங்களை விட்டு ஒருபோதும் விலகவே விலகாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க.